ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவோப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஹாரர் ஸ்டோரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள், கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோரியை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த திடீர் சம்பவத்தை எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் அந்த சம்பவத்தை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான ஹாரர் ஸ்டோரிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரர் ஸ்டோரிஸ் இன் தமிழ் இந்த டாபிக் உடைய எபிசோட் 7. வெல்கம் டு கோஸ்டீஸ் ஸ்பாட். ஒரு தடவை பவித்ரா அவங்களுடைய பையன் 12 வயசாகிய குமாரோட தன்னுடைய ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டியை முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில் திடீர்னு பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. போக போக அந்த மழை சூறாவளி காற்றோடு சேர்ந்து பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வழியிலேயே திடீர்னு ஒரு பெரிய ஆலமரம் காற்றுல அருந்து அப்படியே வந்துட்டு கீழே நடு ரோட்டில் விழுந்துருச்சு. பவித்ராவும் அவங்களுடைய பையன் குமாரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு புதுசாக குடியேறி வந்திருந்தாங்க. அதனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. 2 பேருமே அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பவித்ராவுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு மேன்ஷன் மேலே பார்வை போகுது. அந்த மேன்ஷனை பார்த்த உடனே நம்ம இங்கே போய் ஹெல்ப் கேட்கலாம், நமக்கு யாராவது இங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பவித்ராவும் அவங்களுடைய பையனாகிய குமாரும் அந்த கார்லேருந்து இறங்கி அந்த மேன்ஷன் கிட்ட போகிறாங்க. அந்த மேன்ஷன் கிட்ட போனால் அந்த மேன்ஷனுடைய ஜன்னல்களில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், யாராவது நம்ம ஹெல்ப் பண்ண இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டை திறந்து அந்த மேன்ஷனுக்குள்ளே போய் காலிங் பெல்லை அடிக்கிறாங்க. ஆனால் காலிங் பெல்லை அடித்தாலும் யாருமே உள்ளிருந்து பதில் சொல்கிற மாதிரியே இல்லை. மறுபடியும் அவங்க காலிங் பெல்லை அடிக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து கதவு திறக்கிற மாதிரியாவே இல்லை. ரொம்ப நேரமாக காலிங் பெல்லே அடிச்சுக்கிட்டு இருந்த அவங்க உள்ளே யாருமே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த கதவு தானாக ஓப்பன் ஆகுது. ரொம்பவே அந்த நேரத்தில் பதட்டமாக இருந்த பவித்ராவும் குமாரும் உடனே அந்த மேன்ஷனுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த மேன்ஷனுக்குள்ளே போய் அந்த மேன்ஷனுக்கு உள்ளே இருக்கிற ஹாலில் போயிட்டு, ஹலோ, யாராவது இருக்கீங்களா இந்த மேன்ஷனில்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லி அந்த மேன்ஷனுக்குள்ளே போய் பவித்ரா வந்துட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு பதிலுமே வரலை. அந்த நேரத்தில் பவித்ரா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மேன்ஷனில் யாருமே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் அந்த மேன்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு விசித்திரமாக இருந்திருக்குது. ஆனால் அவங்க அந்த நேரத்தில் ரொம்பவே சோர்ந்து போயிருந்ததுனால அவங்களுக்கு இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த அவங்க இன்றைக்கி நைட்டு நம்ம இந்த மேன்ஷன்லேயே எப்படியாவது நேரத்தை கழிச்சிட்டு நம்ம காலையில் விடிஞ்சதுமே நம்ம காரை எதனா வந்துட்டு நம்ம ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு போய் கொண்டு போயிடலாம், நம்மளும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனில் இருக்கிற ஒரு ரூமில் போயிட்டு தன்னுடைய பையனாகிய குமாரை அங்கே தூங்க வச்சுட்டு நம்ம போய் கிச்சனில் ஏதாவது தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிச்சனுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் மேலே படுத்துக்கிட்டு இருந்த குமாருக்கு அந்த ரூமில் தூக்கமே வரலை. ரொம்பவே வந்துட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே குமாருக்கு அந்த நேரத்தில் இல்லை. அதாவது நாங்கள் தூங்க ட்ரை பண்ணாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கபோர்டுக்குள்ளேருந்து யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தங்கள் வர ஆரம்பிக்குது. அதாவது குமார், குமார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சத்தங்கள் அந்த ஒரு கபோர்ட்லேருந்து குமாருக்கு அந்த ரூமில் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அதே நேரத்தில் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு கிச்சனுக்கு போன பவித்ரா தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மேன்ஷனில் இருக்கிற ஹாலுக்கு போகிறாங்க.
அந்த ஹாலுக்கு போனால் அங்கே ஒரு சேர் இருந்திருக்கு. அந்த சேரில் உட்காந்து நம்ம தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் உட்காந்து தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சேரில் உட்காந்து நம்ம தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சேர் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் போல் இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு தானாக வந்துட்டு ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. ஆடுறதும் இல்லாமல் அந்த கிளாஸ் கையில் பிடிச்சிருந்த அவங்க அந்த கிளாஸை கையிலிருந்து கீழே விட்டுறாங்க, கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாமல் அந்த சேர் தானாகவே நேராக அப்படியே ஸ்பீடாக பார்த்திங்கன்னா ஒரு செவுத்துக்கு மேலே இடிக்கிற மாதிரி ரொம்பவே ஸ்பீடாக போயிருந்திருக்கு. உடனே பவித்ரா அந்த சேர்லேருந்து நம்ம குதித்து இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதித்து இறங்கிடுறாங்க. அப்படி கீழே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு சிலை இருந்திருக்கு. அந்த சிலைக்கு முன்னாடியே வந்துட்டு பவித்ரா வந்து கீழே விழுந்துடுறாங்க. சிலை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த பவித்ரா உடனே அந்த சிலை நேராக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிலையுடைய தலை அப்படியே திரும்பி பவித்ராவை பார்க்குற மாதிரி அந்த சிலையுடைய தலை திரும்பி இருந்தது. இதை பார்த்த பவித்ராவுக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியலை, கதிகலங்கி போயிட்டாங்க. ரொம்பவே பயந்து போயிருந்த பவித்ரா அந்த நேரத்தில் அந்த ஹாலில் இருந்து மேலே ரூமுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா குமார் வந்துட்டு எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு கிட்ட வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த குமாருக்கு அந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வந்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது எங்கேருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடினா பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி ஒன்று இருந்திருக்கு. அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பெண்மணியுடைய வந்துட்டு அந்த உருவம் அப்படிங்கிறது அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்குது. உடனே குமார் யார் அது நிற்கிறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அந்த திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. மறுபடியும் கண்ணாடியை பார்க்குறாரு. கண்ணாடியிலையும் இந்த நேரத்தில் அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி, அது மனப்பிராந்தியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு குமார் மறுபடியும் அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. அந்த கண்ணாடியை பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பெண்மணி குமாரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க அப்படின்ட்டு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பித்த உடனே அந்த உருவம் கிட்ட இருந்த ஒரு கத்தியை வந்துட்டு அப்படியே குமார் மேலே வீசுகிறாங்க. அந்த கத்தி நேராக குமாரை குத்துறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தது. உடனே சுதாரித்த குமார் அங்கேருந்து குனிஞ்சு அந்த கத்திக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. அந்த கத்தி பார்த்திங்கன்னா நேராக ஒரு கண்ணாடிக்குள்ளே புகுந்து அந்த கண்ணாடி அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருது. அந்த நேரத்தில் உடனே பார்த்தீங்கன்னா பவித்ரா வராங்க. வந்து தன்னுடைய பையனை பார்க்குறாங்க. கீழே விழுந்திருந்த தன்னுடைய பையனை பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கபோர்ட்லேருந்து மறுபடியும் சத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த சத்தம் வந்துட்டு குமார்னு வரல, பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்ட்லேருந்து மறுபடியும் சத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த நேரத்தில் பவித்ராவும் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதாவது எங்கள் 2 பேருக்கு இந்த மேன்ஷனில் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே கீழே விழுந்திருந்த அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த கபோர்டு கிட்ட பவித்ரா போகிறாங்க. கையை கத்தியோட கபோர்டு கிட்ட போன பவித்ரா அந்த கபோர்டை திறக்கிறாங்க. கபோர்டை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா கொலை நடுங்கி போய் அந்த நேரத்தில் அவங்க ரொம்பவே ஜோராக கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கபோர்டுக்குள்ளே இருந்தது ஒரு பயங்கரமான விசித்திரமான ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு தலையே இல்லை. அந்த மனுஷனுடைய தலையை தன்னுடைய கையில் பாக்ஸுக்குள்ளே உள்ளே போட்டு கையில் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு நின்றுருக்கான். இதை பார்த்த உடனே அந்த நேரத்தில் குமாருக்கும் பவித்ராவுக்கும் என்ன செய்யறது அப்படின்னு புரியாமல் கோல நடுங்கி நின்றுருந்தாங்க. உடனே பவித்ரா தன்னுடைய பையனாகிய குமாரை கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மேன்ஷன்லேருந்து நம்ம ஓடலாம், வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மேன்ஷனுடைய தரை பார்த்திங்கன்னா அப்படியே 2ஆக பொழந்துருந்துங்க. 2ஆக பொழந்த உடனே ஒரு பக்கம் பவித்ரா ஒரு பக்கம் குமார்னு 2 பேருமே தனித்தனியாக ஆயிடுறாங்க. தனித்தனியாக ஆன உடனே கீழே பார்த்திங்கன்னா இந்த 2 தரையும் பொழந்தது பார்த்திங்கன்னா அந்த பொழந்ததுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சரியான ஒரு பள்ளம் வந்துட்டு ஏற்பட்டுருது. அந்த நேரத்தில் குமார் ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அதே போல் பவித்ரா இருந்த அந்த தரை பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு பள்ளம் ஏற்பட்டு அப்படியே அதுக்குள்ளே கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் குமாருக்கு என்ன செய்யறது அப்படின்னு புரியாமல், சார் நம்ம இந்த இடத்துலேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கி போயிட்டு இருந்தார். ஆனால் அவர் இறங்குறப்ப வரைக்கும் அந்த படிக்கட்டு நல்லா தான் இருந்தது. கீழே இறங்கிக்கிட்டு இருந்த குமாருக்கு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்திருக்குது. அதாவது அந்த படிக்கட்டுடைய டைரெக்ஷனே பார்த்திங்கன்னா திடீர்னு சேஞ்ச் ஆயிடுது. அந்த படிக்கட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த படிக்கட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மேலே அப்படியே தூக்கி அந்த இறங்கிக்கிட்டு இருந்த குமார் மறுபடியும் எங்கேருந்து இறங்கினாரோ அதே இடத்துக்கு வந்துடுறாரு.
அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எல்லா விஷயங்களுமே விசித்திரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது. உடனே அந்த நேரத்தில் குமாருக்கு பின்னாடி அதே நபர் பார்த்திங்கன்னா நின்றிருந்தார். அந்த நபர் பார்த்திங்கன்னா அந்த நபருடைய உடம்பு வெறும் எலும்பாலேயே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலையை கையில் வந்துட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே அந்த பயங்கரமான நபருடைய கையில் இருந்த அந்த தலை பார்த்திங்கன்னா அப்படியே தன்னுடைய உடம்புல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு சத்தத்தோட குமாரை பார்த்து அந்த நபர் சிரிக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த மேன்ஷனில் இருக்கிற எல்லா லைட்டுமே பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. உடனே பார்த்திங்கன்னா அந்த மேன்ஷனில் 2 தரைகள் பொழந்து போச்சு இல்லைங்களா, அந்த பள்ளத்திலிருந்து பார்த்திங்கன்னா பல நபர்களுடைய ஆவிகள் பார்த்திங்கன்னா அந்த மேன்ஷனுக்குள்ளே வருது. அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்ததும் இல்லாமல் குமாருக்கிட்டேயே சுற்றி அந்த ஆவிகள் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. பல ஆவிகள் குமாரை சுற்றி வளைச்ச உடனே அந்த மேன்ஷன்லேருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த மேன்ஷன்லேயே பார்த்திங்கன்னா குமார் அவங்களுடைய அம்மா பவித்ராவுடைய உயிர்கள் வந்துட்டு போயிடுது. அதே மேன்ஷனில் அவங்க 2 பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதும் இல்லாமல் அங்கே இருந்த பல ஆவிகளோட இவங்களுடைய ஆவிகளும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஆனால் அப்படி என்ன தான் இருக்குது அந்த மேன்ஷனில்? யார் அந்த நபர் குமாருக்கு முன்னாடி தெரிஞ்சாங்க? அது மட்டும் இல்லாமல் குமாருக்கு முன்னாடி, அதாவது அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச அந்த பெண்மணி யார்? இந்த சம்பவத்தை பற்றி, இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமானுஷியஸ் சம்பவங்கள், திகில் ஸ்டோரிஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த திகில் சம்பவத்தை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் அந்த சம்பவத்தை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு மேன்மேலும் வீடியோஸ் போட வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். நானும் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட் ரொம்பவே வந்துட்டு சூப்பரான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்காக நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவேன். தயவு செய்து வந்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். மற்ற சேனல்கள் போலவே நம்மளுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.